வணக்கம் ஜே.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி ஜூன் 17, 2024. இன்றைய கிழமை திங்கள். இந்நாளிற்கான ராசி துலாம். இந்நாளிற்கான நட்சத்திரம் சித்திரை 3ஆம் பாதம். இன்றைய திதி ஏகாதசி. இன்றைய யோகம் பரிகம். இன்றைய கரணம் வணிசை. இன்றைய ராசி மீனம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். துலாம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள்: தனுசு, மீனம். சித்திரை நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள்: பூ முடித்தல், சீமந்தம், பெயர் சூட்டல், முடிவாங்க, வித்தியாரம்பம், உபநயனம், விவாகம், குதிரை வாங்க, ஔஷ்தம் செய்ய, தேவதா பிரதிஷ்டை, கிரகப்பிரவேசம், கிணறு வெட்ட, நந்தவனம் வைக்க, ராஜதரிசனம், பட்டாபிஷேகம், ஆயுத பிரயோகம். இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி ஜூன் 17, 2024. இன்றைய கிழமை திங்கள். சூரியன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன். மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு அதிசய ஆசிர்வாதம் உங்கள் மீது இருப்பதால் தனலாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். தொழில் துறையில் புதிய முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. பணம் சம்பந்தப்பட்ட இடங்களில் எதிர்பாராத சில லாபங்கள் கிடைக்கலாம். ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும். பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான விவாதங்கள் அல்லது பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க முயற்சிக்கவும். ஆவேசத்தில் பல வார்த்தைகள் பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். பொறுமை காத்து அமைதியுடன் இருப்பது நல்லது. கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு சஞ்சலம் அதிகமாக இருக்கக்கூடும். இதனால் வேலை செய்யும் போதும் படிக்கும் போதும் அசதி ஏற்படலாம். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா செய்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் மற்றும் உறுதியுடன் காலை துவங்கி உங்கள் இலக்குகளை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெறுவீர்கள். சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலம் புதிய நபர்களை சந்தித்து உங்கள் தொழில் துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும், இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தும். கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு தனித்திறமைகள் மேலோங்கி எதையும் சாதிப்பதற்கான சுறுசுறுப்புடன் காணப்படுவீர். இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் வேகமெடுத்து முன்னேற்றம் காணும். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் நிலவும். எதையும் சற்று யோசித்து செயல்பட்டால் காரிய வெற்றி எளிதாக கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறவும் நற்செயல்கள் செய்வதற்கும் அதிர்ஷ்டம் உங்களை தோழமை செய்யும்.
தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் கடினமாக உழைத்து வருகிறீர்கள். இதன் காரணமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வை அனுபவிக்கக்கூடும். இந்த சோர்வை கையாள்வதற்கு சில விஷயங்களை கவனித்தில் கொள்ள வேண்டும். மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்திலும் நண்பர்களிடமும் பரிவு கிடைக்கும். இதனால் மனமகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும். எதிர்கால திட்டங்களுக்காக சேமிப்பு செய்யவும் இது நல்ல நாள். கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் மனதில் சாந்தமும் நிம்மதியும் நிலவும். எதையும் தெளிவான சிந்தனையுடன் அணுகுவீர்கள். குடும்பத்தாருடனான உறவில் இனிமை அதிகரிக்கும். பணியிடத்திலும் பாராட்டுகள் கிடைக்கும். மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவு அடைய உதவும் நடப்புகள் ஏற்படும். பழக்கமான சில காரியங்களை மீட்க மற்றும் நிலையை உயர்த்துவதற்கு நல்ல நாள் ஆகும். உங்கள் பணம் உடல் ஆரோக்கியம் மற்றும் சந்தேகங்களை பற்றிய பிரச்சினைகள் தீர்க்க சந்தேகங்களை உள்ளடக்கின்றன. நிறைவின் அடிப்படையில் புதிய செயல்களை தொடங்குவதற்கு நல்ல நேரமாகிறது. நிறைவு நிலையில் காரணங்கள் மற்றும் சந்தர்ப்பங்கள் மாறுபடும் என்பதை கவனிக்கவும். இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு.